நல்ல கிறிஸ்பியான சில்லி சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு 1/2 kg சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது வெறும் மிளகாத்தூள். ஸோ காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. குழந்தைகள் கொடுக்கும்போது கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் கர்ட் ஆட் பண்ணிக்கலாம். கர்ட் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு நல்லா சாஃப்ட்னஸ் கிடைக்கும். ஸோ கர்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ரெடிமேட் சிக்கன் 65 மசாலா ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இது சும்மா ஃப்ளேவருக்காக. இப்போ நம்ம கொத்தமல்லி கருவேப்பிலை நல்லா பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது நல்ல வாசனை கொடுக்கும். ஸோ இதை அப்படியே கலக்கி ஒரு 1 hour அப்படியே ஊற விட்டுருங்க. இப்போது ஆயிலில் ஃப்ரை பண்ணுறதுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு நல்லா கலந்துட்டு, இது கூடவே 1/4 டீஸ்பூன் சோடா மாவு போட்டு நல்லா கலந்து வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஊற விட்டு போட்டிங்கன்னா செம கிறிஸ்பியாக கிடைக்கும். இந்த சோடா மாவு நம்ம கொஞ்சமாக ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு அந்த கிறிஸ்பினஸ் கிடைக்கும். அதுக்காக தான். இப்போ இது கூடவே கசூரி மேத்தி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ளேவருக்காக, இல்லைனாலும் பரவாயில்ல. இப்போ நல்லா ஆயில் சூடாகும். நல்லா சூடாக இருக்க ஆயிலில் நீங்கள் ஃப்ரை பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த கிறிஸ்பினஸ் நல்லா கிடைக்கும். ஸோ நல்லா சூடாக இருக்க ஆயிலில் இது எல்லாத்தையும் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா செம்ம கிறிஸ்பியாக, அதே சமயம் உள்ளுக்குள்ளே நல்லா ஜூஸியான ஃப்ளேவர்ஃபுல்லான ரோட் சைடில் கிடைக்கிற மாதிரியே சில்லி சிக்கன் உங்கள் வீட்லேயே நீங்கள் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுத்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க.